வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் கதை நமது சப்ஸ்கிரைபர்ஸ் அளித்த கதை. இது போன்ற ஊக்கமளிக்கும் கதைகள் வரவேற்கப்படுகின்றன. உங்கள் உத்வேகம் அல்லது ஊக்கமளிக்கும் சிறுகதைகளை எங்கள் மின்னஞ்சல் அல்லது இன்ஸ்டாகிராமிற்கு அனுப்புங்கள். அந்த கதைகள் மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் ஊக்கமளிக்கும் விதமாக இருந்தால் நிச்சயமாக அதை மேம்படுத்தி நமது விவி ஸ்டார்ஸ் சேனலில் வெளியிடுவோம். உங்கள் கதைகள் எங்கள் சேனல் வழியாக மற்றவர்களை ஊக்கப்படுத்தட்டும். இந்த கதையை எங்களுக்கு அனுப்பிய திருமதி நாகலட்சுமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. குழந்தை பருவத்தில் நாம் நேசித்த ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒரு கதை உண்டு. அந்த கதைகள் வெறும் விளையாட்டுகள் மட்டுமல்ல, அவை நம் மனதுக்கு நெருக்கமான நினைவுகளாக, ஆறுதலாக, சில சமயங்களில் வாழ்க்கையின் பாடங்களாகவும் மாறுகின்றன. இதோ அப்படியான ஒரு கதை. ஒரு எழுத்தாளருக்கும் ஒரு சிறுமிக்கும் இடையே பொம்மை ஏற்படுத்திய அற்புதமான பந்தத்தை பற்றியது. இந்த கதை நாம் நேசிப்பதை இழக்கும் போதும் அன்பு வேறு வழியில் திரும்பி வரும் என்பதை உணர்த்துகிறது. கதை பெங்களூருவின் லால்பாக் பூங்கா எப்போதும் போலவே அன்றும் வண்ணமயமான மலர்களுடனும் உற்சாகமான மனித நடமாட்டத்துடனும் காட்சியளித்தது. 40 வயதான ரவிவர்மா எழுத்துலகில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருந்த தனிமையான எழுத்தாளர். அவர் திருமணம் செய்து கொள்ளாதவர். அந்த மாலை நேரத்தில் பூங்காவின் அமைதியான நடைபாதையில் சிந்தனையுடன் நடந்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென ஒரு குழந்தையின் அழுகுரல் அவரை நிலை கொள்ளச் செய்தது. சற்று தூரத்தில் ஒரு சிறிய மரத்தடியில் சுமார் 5 வயது மதிக்கத்தக்க நாகலட்சுமி என்ற சிறுமி குனிந்து அழுது கொண்டிருந்தாள். அவள் கைகளாலும் கால்களாலும் தரையை துழாவிக் கொண்டிருந்தாள். அவள் முகம் கண்ணீரால் நனைந்திருந்தது. ரவிவர்மா அவள் அருகில் சென்று, "குழந்தாய், ஏன் அழுகிறாய்?" என்று மென்மையாக கேட்டார். நாகலட்சுமி கண்ணீருடன் நிமிர்ந்து பார்த்தாள். அவள் விரல்கள் அவளை அறியாமலேயே தளர்ந்திருந்தன. "என் பொம்மை, என் பொம்மையை காணவில்லை" என்று அவள் விம்மினாள். அவள் குரலில் இருந்த ஆழ்ந்த சோகம் ரவிவர்மாவின் மனதை தொட்டது. நாகலட்சுமியின் பிரியமான பொம்மை ஒரு பழமையான, தேய்ந்து போன கரடி பொம்மை. அதன் ஒரு கண்ணில் ஒரு புளிச்சை இருந்தது. காதுகள் சற்று கிழிந்திருந்தன. ஆனால் நாகலட்சுமிக்கு அது வெறும் பொம்மை அல்ல. அவள் உலகத்தின் ஒரு பகுதி, அவளுடைய நம்பிக்கையின் அடையாளம். ரவிவர்மா அவளுடன் இணைந்து பூங்காவின் ஒவ்வொரு மூலையிலும் தேடினார். மலர் செடிகளுக்கு அடியிலும், பெஞ்சுகளின் கீழும், பாதைகளின் ஓரங்களிலும் அவர்கள் தேடினர். ஆனால் பொம்மை எங்கும் இல்லை. நாகலட்சுமியின் கண்களில் இருந்த நம்பிக்கை மெல்ல மெல்ல நீர்த்து போனது. இறுதியாக இருள் சூழத் தொடங்கிய போது ரவிவர்மா அவளை பார்த்து, "நாகலட்சுமி, இன்று கிடைக்கவில்லை என்றால் என்ன? நாளை இதே பூங்காவில் சந்திப்போம், மீண்டும் தேடலாம்" என்று அவளுக்கு ஆறுதல் கூறினார். மறுநாள் நாகலட்சுமி வழக்கத்தை விட முன்னதாகவே பூங்காவிற்கு வந்துவிட்டாள். ரவிவர்மாவும் அங்கு காத்திருந்தார். இருவரும் மீண்டும் பொம்மையை தேடினர். ஒவ்வொரு முறையும் அவர்களின் கைகள் வெறுமையாய் திரும்பிய போது நாகலட்சுமியின் முகம் சோகத்தால் வாடியது. பல மணி நேர தேடலுக்கு பிறகு ரவிவர்மா நாகலட்சுமியிடம், "நாகலட்சுமி, இதோ ஒன்று பார்" என்று கூறி ஒரு கடிதத்தை அவளிடம் கொடுத்தார். அந்த கடிதம் சிறியதாக ஒரு குழந்தையின் கையெழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. ரவிவர்மா அதை படித்து காட்டினார். "அன்புள்ள நாகலட்சுமி, அழாதே. நான் உலகைச் சுற்றி பார்க்க ஒரு பயணம் மேற்கொண்டேன். உன்னிடமிருந்து சிறிது காலம் பிரிந்திருப்பது வருத்தமாக இருந்தாலும் என் பயணங்கள் எனக்கு நிறைய அனுபவங்களை தரும். எனது சாகசங்களை பற்றி உனக்கு எழுதுவேன். நீ கவலைப்பட வேண்டாம். நான் பத்திரமாக இருக்கிறேன். உன் அன்பு பொம்மை." நாகலட்சுமியின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. அவள் முகம் சற்று பிரகாசமானது. பொம்மை அவளிடமிருந்து பிரிந்திருந்தாலும் அது அவளை மறக்கவில்லை என்ற எண்ணம் அவளுக்கு ஆறுதல் அளித்தது. அன்றிலிருந்து ரவிவர்மாவுக்கும் நாகலட்சுமிக்கும் இடையே ஒரு புதிய பந்தம் துளிர்விட்டது. ஒவ்வொரு வாரமும் ரவிவர்மா பூங்காவிற்கு வந்து நாகலட்சுமியை சந்திப்பார். ஒவ்வொரு சந்திப்பிலும் அவர் பொம்மையின் புதிய சாகசங்களை பற்றிய கடிதங்களை படித்து காட்டுவார். பொம்மை கடலின் அலைகளில் சாகசம் செய்தது, உயரமான மலைகளை ஏறியது, விசித்திரமான விலங்குகளுடன் பேசியது, தொலைதூர நகரங்களின் கதைகளை சொன்னது. நாகலட்சுமி அந்த கடிதங்களுக்காக ஆவலுடன் காத்திருந்தாள். அவளுடைய கற்பனை விரிவடைந்தது. பொம்மையின் பயணங்களுடன் தானும் பயணிப்பதாக அவள் உணர்ந்தாள். ரவிவர்மாவின் கவித்துவமான மொழிநடையும் உயிரோட்டமான விளக்கங்களும் நாகலட்சுமியின் உலகத்தை வண்ணமயமாக்கின. சில சமயங்களில் பொம்மை நாகலட்சுமியிடம் ஒரு கேள்வி கேட்டது போலவும், நாகலட்சுமி ரவிவர்மாவிடம் பொம்மைக்கு பதில் கூறுமாறு கேட்டது போலவும் கடிதங்கள் இருக்கும். இந்த கடிதங்கள் வெறும் கற்பனை அல்ல. அவை நாகலட்சுமியின் இழப்பு உணர்வை நீக்கி அவளுக்கு புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தன. ஒரு நாள் ரவிவர்மா அவளிடம், "நாகலட்சுமி, உன் பொம்மை நீண்ட பயணத்திற்கு பிறகு பெங்களூருக்கு திரும்பிவிட்டது" என்று கூறி ஒரு புதிய அழகான பொம்மையை அவளிடம் கொடுத்தார். "இது என் பொம்மை போலவே இல்லையே அங்கிள்" என்று நாகலட்சுமி சற்று வருத்தத்துடன் கூறினாள். அவளது பழைய பொம்மையின் தனித்துவமான அடையாளங்கள் இந்த புதிய பொம்மையில் இல்லை. ரவிவர்மா அவளிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தார். அதில் பொம்மை எழுதியிருந்தது, "நாகலட்சுமி, என் பயணங்கள் என்னை மாற்றிவிட்டன. நான் முன்பு இருந்த அதே பொம்மை இல்லை. ஆனால் என் இதயத்தில் உனக்கான அன்பு மாறவில்லை.
இப்போது நான் உன்னுடன் இருக்கிறேன். நாகலட்சுமி அந்த கடிதத்தை படித்துவிட்டு புதிய பொம்மையை அன்புடன் அணைத்துக் கொண்டாள். அவள் கண்கள் கலங்கின, ஆனால் அது மகிழ்ச்சியின் கண்ணீர். ஆம், பொம்மை மாறியிருந்தது, ஆனால் அது அவளிடம் திரும்ப வந்துவிட்டது. புதிய பொம்மையுடன் அவள் மகிழ்ச்சியாக வீட்டிற்குச் சென்றாள். ரவிவர்மா ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவளை வழியனுப்பினார். 1 வருடம் கழித்து ரவிவர்மா காலமானார். அவரது மரணம் நாகலட்சுமியின் வாழ்வில் ஒரு பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியது. அவர் இல்லாமல் பூங்கா சந்திப்புகளும் பொம்மையின் சாகச கதைகளும் நின்று போயின. ஆனால் அவர் அவளுக்கு கொடுத்த அன்பு நிறைந்த நினைவுகள் அவளுடன் இருந்தன. பல வருடங்களுக்கு பிறகு நாகலட்சுமி ஒரு முழுமையான பெண்மணியாக வளர்ந்தாள். ஒரு நாள் பழைய நினைவுகளை அசை போடும்போது அவள் ரவிவர்மா கொடுத்த புதிய பொம்மையை மீண்டும் பார்த்தாள். அதை தூக்கி பார்த்தபோது பொம்மையின் உள்ளே ஏதோ ஒன்று இருப்பதை உணர்ந்தாள். அவள் அதை திறந்து பார்த்தாள். உள்ளே ஒரு குட்டி கடிதம் இருந்தது. அது ரவிவர்மாவின் கையொப்பத்துடன் இருந்தது. அந்த கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: நாகலட்சுமி, நீ நேசிக்கும் அனைத்தும் ஒருவேளை தொலைந்து போகலாம், ஆனால் இறுதியில் அன்பு வேறு வழியில் திரும்பி வரும். உன்னுடைய பழைய பொம்மையை நான் உனக்கு திரும்ப கொண்டு வர முடியாமல் போனாலும் அந்த பொம்மையின் மூலம் உனக்கு நான் கொடுத்த அன்பு என்றும் உன்னுடன் இருக்கும். மாற்றத்தை ஏற்றுக்கொள், இழப்பை ஒரு பாடமாக பார். அன்பு எப்போதும் புதிய வடிவங்களில் உன்னிடம் வரும். நாகலட்சுமியின் கண்களில் கண்ணீர் பெருகியது. ரவிவர்மா அவள் வாழ்வின் வழிகாட்டியாக இருந்தார். அவர் அவளுக்கு கற்பித்தது வெறும் பொம்மையின் கதை மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஆழமான உண்மை. இழப்பு என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பு. அன்பு ஒருபோதும் மறைவதில்லை, அது புதிய வடிவங்களில், புதிய உறவுகளில், புதிய நினைவுகளில் திரும்பி வருகிறது. இக்கதையின் நீதி: இக்கதை நமக்கு முக்கியமான ஒரு நீதியை போதிக்கிறது. மாற்றத்தை தழுவிக்கொள்ள வேண்டும். வாழ்வில் நாம் நேசிக்கும் பல விஷயங்களை இழக்க நேரிடலாம், ஆனால் அந்த இழப்புகளை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் நமது வளர்ச்சி அடங்கியிருக்கிறது. அன்பு இழப்புக்குப் பிறகும் வேறு ரூபத்தில் நம்மிடம் திரும்பி வரும். வலியை ஆச்சரியமாகவும் அன்பாகவும் மாற்றுவது நம் கைகளில்தான் உள்ளது. இக்கதை இழப்பின் வலியையும் அன்பின் மீள்தன்மையையும் மனித உறவுகளின் ஆழத்தையும் மிக அழகாக எடுத்துரைக்கிறது. இது வெறும் ஒரு பொம்மையின் கதையல்ல, அது வாழ்வின் நீதியும் அன்பின் நித்தியத்துவமும் ஆகும். இக்கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள்.